சார் வணக்கம் சார். வணக்கம். உலகம் முழுக்க உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை பத்தி புதிதா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கிறத சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் ASVA மாதவன். மதுரை மாவட்ட நுகர்வோர் விநியோகஸ்தர் சங்கத்தின் தலைவராக செயலாற்றிட்டு இருக்கேன். இப்ப கடந்த ஒரு 14 வருடமாக இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா மதுரை மாவட்டத்துல எந்த அளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க சார். சங்கத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 16-18 உறுப்பினர்களை கொண்டு 34 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 703 உறுப்பினர்களை கொண்டு இன்று மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அவ்வப்பொழுது ஏற்படும் பிரச்சனைகள், GST ஆனாலும் சரி, FSSI ஆனாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மீட்டிங் நடத்தி அவங்களெல்லாம் அழைச்சி GSTயை பற்றி ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சிறப்பாக அப்பப்போ மீட்டிங் நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் 2022 என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இந்த சில்லறை வணிகத்தில் வர்றதுனால சில்லறை வணிகம் மிகவும் சிதைக்கப்பட்டு உள்ளது என்பதை நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதே நான் சொன்ன நிலவரம் தான். இன்னைக்கும் ரீட்டைலரும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றும் விதமாக புதிதாக ஒரு விபை செயலி ஒன்று, ஆப் ஒன்று எங்களோட ஆண்டு விழா 54வது ஆண்டு விழால வருகிற 5ஆம் தேதி விரகனூர் சாலையில் அமைந்துள்ள CR மஹால்ல நாங்க அதை அறிமுகப்படுத்தலாம் இருக்கோம். பைல பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கிக்கலாம்? இது முதற்கட்டமா மதுரை மாவட்டத்துல மட்டும் இயங்கக்கூடிய சூழல் இருக்கா, இல்ல தமிழ்நாடு முழுக்க இது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கா? முதற்கட்டமாக நம்ம மதுரையில தான் அறிமுகப்படுத்த போறோம். ரெண்டாவது தமிழ்நாடு பூரா நம்ம பண்றதுக்கு உண்டான பேக்கப் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி அந்த IT டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல் இந்தியா லெவல்லையும் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. டெக்னாலஜி பீப்புள் நம்ம பண்றவங்க ஆல் இந்தியா லெவல்ல பண்றதுக்கு இருக்காங்க. முதற்கட்டமாக ஒரு வெள்ளோட்டமாக மதுரை அசோசியேஷன்ல இருந்து, மதுரை மாவட்ட நுகர்வோர் விநியோகஸ்தர் சங்கத்தில் இருந்து இதை ஸ்டார்ட் பண்றோம். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித கோடவுனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையே இல்லை. ஏன்னு கேட்டா எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் இருக்கும். நாங்க இந்த டெக்னாலஜியை இது பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்லயும் எங்களோட உறுப்பினர்கள்ட்ட பண்ணி கொடுத்துறோம். பிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வணிகம் பண்ற, விநியோகம் பண்ற ப்ராடக்ட்ஸ் அவங்க அதுல அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அசோசியேஷனுக்கு வந்துடும். இங்க அசோசியேஷன்ல இருந்து போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடுவோம். விபைல கன்சியூமர் ஆர்டர் போடுவாங்க. கன்சியூமர் ஆர்டர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போனோம்னா அவங்க ப்ராடக்ட் எடுத்து வச்சிருவாங்க. நம்ம அசோசியேஷன்ல டெலிவரி டீம் இருக்காங்க. அவங்க போய் ப்ராடக்ட் எடுத்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் எடுக்க போக வேண்டியது இல்ல, அவங்க டெலிவரி பண்ண போக வேண்டியது இல்ல, பேமெண்ட் கலெக்ஷனுக்கு அவங்க போக வேண்டியது இல்ல. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே பேமெண்ட்டும் அவங்களுக்கு டிஜிட்டலைஸா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார்? ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட விநியோகஸ்தர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்காங்க. அவங்க இல்லாத பொருளே கிடையாது. இனிஷியலா நம்ம ஆரம்பிக்கிறது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி பருப்புல இருந்து, பலசரக்குல இருந்து, மற்றபடி காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள்ல இருந்து, ஒரு ஹிந்துஸ்தான் லிவர் ப்ராடக்ட்ஸும் சரி, ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி, டாபர் ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி, கோல்கேட்னாலும் சரி, அனைத்து பொருட்களும் மக்கள் உபயோகப்படுத்தும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அனைத்தையும் இதுல நாங்க இணைச்சிருக்கோம். அதோட இன்னொரு ஒரு அடிஷனல் ஒரு தகவல், கார்மெண்ட்ஸும் ஒரு கம்பெனி இனிஷியலா இப்ப நம்ம ஆட் பண்ணிருக்கோம். நம்ம ஆப்ல வெஜிடபிள்ஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். உழவர் சந்தையோட நம்ம ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணிருக்கோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸும் நம்ம கொடுத்துறோம். மீட், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதுக்கும் ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணி ஆர்டர் வர்றவங்களுக்கு, மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி மேக்சிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது FMCG பொருட்கள் 5000 பொருட்களோட நம்ம இதை லான்ச் பண்றோம். இது 5000ன்றது இன்னும் கூட தான் செய்யும். 50 டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களோட 50 மெம்பர்கள்ட்ட தான் நம்ம இந்த 5000 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட யூனிவர்சரி 700 பேர் இருக்காங்க. அப்ப கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எங்களால பண்ண முடியும்ன்றது. ₹1 இன்னைக்கு கிளினிக் பிளஸ்ல இருந்து, ஒரு ₹1 தீப்பெட்டியில இருந்து நம்மளோட விபை செயலியில கிடைக்கும்ன்றது அந்த நேரத்துல தெரியும். இப்ப விபை செயலியோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். மற்ற ஆன்லைன்ல வாங்கக்கூடிய, டிஜிட்டல்ல வாங்கக்கூடிய மக்களுக்கும் இதுல வாங்கக்கூடிய மக்களுக்கும் விலையில எதுவும் வித்தியாசங்கள் இருக்கா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஏன்னு கேட்டா எங்களோட இந்த செயலியை நாங்க ஆப்ரேட் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா மற்ற நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கோடவுன் இருக்கணும், அந்த குடோனை மெயின்டைன் பண்ணணும், குடோன் சூப்பர்வைசர், ஸ்டாக் கீப்பர், ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கு.
அதுல எக்ஸ்பைரி என்னன்றதை பார்க்கணும், டேமேஜ் பார்க்கணும், பொருட்களை சரிபார்த்து வாங்கணும், திருப்பி பொருட்களை சரிபார்த்து டெலிவரிக்கு அனுப்பணும். எங்களுக்கு இந்த வேலைகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்களுடைய விநியோகஸ்தர்களா இருக்கிறதுனால ஒன்லி ஆர்டர் மட்டும் ஒரு கஸ்டமர் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பூராமே டெக்னாலஜில நடக்கும். அதனால எங்களுக்கு செலவினம் கம்மின்றதுனால தோராயிரமாக அந்த பொருள் என்ன விலை போட்டிருக்கோ அதுல இருந்து 10-15% எங்களால டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஓடிபி அப்படின்னு சொல்றோம், தாரக மந்திரம் ஓடிபி. ஓடிபினா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரிஜினல் ட்ரூத் பிரைஸ், உண்மையான ஒரு விலையும் ஒரு நம்பகமான சரக்கினுடைய தரமும் ஒரிஜினலாக கண்டிப்பாக இருக்கும்ன்றத நாங்க ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு தாரக மந்திரத்தோட செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது டெலிவரி பண்ற இடத்த மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். இந்த டெலிவரியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? எந்த ஒரு வணிகமா எடுத்தாலும் ஒரு இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கத்தான் செய்யும். நம்ம அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் இந்த டெலிவரி பார்ட்ல பெரிய சேலஞ்ச், மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் கோடவுன் தான். கோடவுன் ரெண்ட்டுக்கு போனோம்னா 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா வாடகை, அதுல ஆள் ஒரு 15 பேர் வேலை பார்க்கணும். அது மற்ற கம்பெனிகளுக்குள்ள சேலஞ்ச். எங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வாங்கினார்னா அதை ஒரு 3 டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருப்பார். அப்ப எங்களோட சேலஞ்ச் என்னன்னா, அந்த 3 டிஸ்ட்ரிபியூட்டர் போய் அந்த பொருளை எடுத்து நாங்க டெலிவரி கொடுக்கணும். அது ஒரே ஒரு சேலஞ்ச் தான். அதனால அந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜில ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டாருன்னா எங்களுக்கு பேக் எண்ட்ல இங்க கஸ்டமர் கேர்ல அவர் ஆர்டர் போட்டாருன்றது தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உட்காந்து பில் போட்டு உட்காந்து இது பண்ணலாம் வேண்டியது இல்ல. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு நோட்டிபிகேஷனா மொபைல்ல போகும், அவர் ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா பில் ஆயிரும். அப்ப பில் ஆயிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க சஜாக்கோட கம்பெனியோட விபையோட இது எங்களுக்கு பேக் எண்ட்ல எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நாங்க டெலிவரிக்கு பிளான் பண்ணி அதை டெலிவரி பண்ணிடுவோம். ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துல அவங்களுக்கு அந்த பொருட்கள் போய் கிடைக்கும்? பேக்கிங் மெத்தட்ல எப்படி கொடுக்குறீங்க? டெலிவரி டீம் போறவங்க ஒரு கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு, எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்றது அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அவங்களுக்கு டெலிவரிக்கு பேக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க பேக் கையில வச்சிருப்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அந்த பேக்ல போட்டு அப்படியே டெலிவரி பண்ணிடுவாங்க. மேக்சிமம் ஒரு கன்சியூமர் ஆர்டர் போட்டாருன்னா 24 ஹவர்ஸ்ல அவருக்கு பொருளை ரீச் பண்ற மாதிரி பிளான் பண்ணி, பகல்ல அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கே கிடைச்சிடும். 3 மணிக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ள கிடைச்சிடும். 3 மணி தாண்டி போடும்போது நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒரு 12 o'clock கிடைச்சிடும். இப்போ ஒரு பொருளை ஆர்டர் போடுறாங்க, போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர்லயோ 1 ஹவர்லயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவங்க அந்த பொருளை கேன்சல் பண்ணிக்கலாம். அவங்க ஃபண்டு ரீஃபண்ட் ஆயிரும். அதே நேரத்துல பொருளை டெலிவரி பண்ணும் பொழுது ஏதாவது டேமேஜஸ் இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு அந்த பொருள் பிடிக்கலைன்னு நினைச்சாங்கன்னா அப்பே நம்ம பொருளை கொண்டு வர்ற நம்ம டெலிவரி பையன்ட்ட அதை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3-4 டேஸ்ல அந்த பணமும் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருன்றதை தெரிவிச்சுக்கிறேன். பொருளை நல்ல முறையில பெற்றுக்கொண்டதற்கு அப்புறம் டேமேஜோ ரிட்டர்னோ விபைல நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். மதுரை மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தங்களுடைய பொருட்களை இங்க இணைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்ன சூழல் சார் இன்றைய நிலவரப்படி? அந்தந்த ஊர்ல உள்ள அசோசியேஷன் விருப்பப்பட்டால், மதுரையில் நம்ம ஸ்டாக்கிஸ் அசோசியேஷன் மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா டவுன்லயும் இருக்கு. சின்ன சின்ன டவுன்ல இன்னைக்கு திருமங்கலத்துல இருக்காங்க அசோசியேஷன் இருக்காங்க, உசலம்பட்டி இருக்காங்க, தேனி, கம்பம், போடி, ஆண்டிபட்டி, சின்னமனூர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்ல கூட இன்னைக்கு அசோசியேஷன் இருக்கு. அந்த ஊர்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டால், ஏன்னா கண்டிப்பா வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு நம்ம இந்த டெக்னாலஜியை நம்ம கொடுத்து இந்த விபைன்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க ரெடியா இருக்கும் பட்சத்தில் இந்த ஆடு நம்ம கொடுக்கிறது மதுரைக்கு மட்டும் கொடுக்க போறது இல்ல, ஆல் ஓவர் இந்தியா போகும் ஆடு. அப்படிங்கும்போது எல்லாரும் இதை பயன்படுத்தணும்ன்ற வர்ற அசோசியேஷனுக்கு இதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இதுல எதுவும் வரைமுறை நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? இதுக்குள்ள இணையணும் அப்படின்னா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்பட்டிருக்கா? கட்டுப்பாடுகள்ன்றது எப்படின்னாங்க, எங்களோட அசோசியேஷனோட அவங்க எங்க சங்கத்தோட ஒரு எம்ஓவி, ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்க உங்களோட இணைந்து இந்த விபைன்ற ஆப்பை செயலியை பண்றதுக்கு விருப்பம் இருக்கு, எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் இருக்கு, டெக்னாலஜிக்கு காஸ்ட் இருக்கு. அந்த காஸ்ட் அவங்க பேர் பண்ணிக்கிற போது ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட் தான், அதை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். கடந்த பேட்டியிலே பேசும்போது பாத்தீங்கன்னா சார், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா சில்லறை வணிகர்களுக்கு எப்போதுமே ஒரு பயன் தரக்கூடிய வழிகளை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு வர்றதா முக்கியமான கட்டமைப்பு அப்படின்னு நீங்க அதுல பேசியிருந்தீங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல வரும்போது சில்லறை
சில்லறை வணிகர்களை எந்த அளவுக்கு இது பாதிக்காம அவங்களுக்கும் இதுக்கு வழி கொடுக்கக்கூடிய பாயிண்ட் எங்க வந்து சார் பார்க்கலாம்? நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மதுரையில வந்து ஒரு 103 வார்டுகளுக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வார்டுக்கு வந்து நம்ம 5 பலசர கடைகளை வந்து நம்ம செலக்ட் பண்றோம். டெக்னாலஜியா அவங்க வந்து ரெடியா இருக்கும் பட்சத்தில் அவங்க நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும்னு சொன்னா அவங்களையும் நம்ம இதோட இணைச்சுக்கிறோம். வார்டுக்கு 5 கடைன்னும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லறை பலசர கடைக்காரவங்களை நம்ம ஆட் பண்ணி ஒரு 100 கிராம் கடுகு, ஒரு 100 கிராம் மொச்சை, இந்த மாதிரி என்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் அவங்க பகுதியில இருக்கிறவங்க ஆர்டர் கொடுக்கும் போது நம்மளோட டெலிவரி டீம் வந்து அங்கங்க இருப்பாங்க. அவங்க வந்து பின்கோடு பேஸ் பண்ணி அவங்க இருப்பாங்க. அந்தந்த பின்கோடுல இருக்கிற கடைக்காரவங்களை நம்ம சேவ் பண்ணணுன்றதுக்காக இது சில்லறை பலசர கடைகளுக்கு இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ஒரு தகவல், நம்ம வந்து இதை மட்டும் பண்ணிட்டு அப்படி விட போறது இல்ல. செகண்ட் ஃபேஸ் ஒண்ணு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதிவிரைவில் ஒரு 3-4 மாதத்துல வந்து நம்ம அதையும் நம்ம வந்து பிளான் பண்றோம். அது எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில்லறை விற்பனையாளராக இருந்தாலும் சரி, மொத்த விற்பனையாளர்களாலும் சரி, ஜிஎஸ்டி பதிவு பெற்ற நிறுவனங்களா இருந்தால் நம்மளோட ஆப்ல போய் அவங்க வந்து அவங்களோட ஜிஎஸ்டியை வந்து என்ட்ரி போட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பேக் எண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரீட்டைலருக்கு என்ன விலை கிடைக்குமோ அந்த விலை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். கன்சியூமருக்கு போறப்ப ஒரு விலை நம்ம வந்து பண்றோம், கடைக்காரங்களுக்கு ஒரு விலை பண்றோம். கடைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து கொடுக்கிறது, அந்த விலையே வந்து அவங்க வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து அதுலயும் யூஸ் பண்ணி அவங்களும் அதை பயன்பெறலாம். அப்படி ஆர்டர் அவங்க அதுல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நீங்க டைரக்டா டெலிவரியும் பண்ணிடுவோம். அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம டெலிவரியும் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, மதுரை மாவட்டத்துல நிறைய புதிய தொழில் முனைவோர்கள் வந்து உருவாக்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி புதிதாக வரக்கூடியவங்க நம்ம விபை ஆப்ல வந்து அவங்க இணையலாமா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிசினஸ் ஏதாவது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இணையலாம். அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு இந்த தளத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப விநியோகஸ்தர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மெம்பர் ஆகலாம். இப்போ அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ், எங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கே வந்து நாங்க வந்து அவங்களோட பொருட்களை ஏஜென்சி எடுக்க வச்சு அவங்க மூலமா நாங்க பண்றோம். எக்காரணத்தையும் கொண்டும் எங்களுடைய விநியோகஸ்தர் சமுதாயத்தை காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் இந்த ஆப்பை உருவாக்கி இருக்கோம். அதனால எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனங்களும் நேரடியாக வந்தால் நாங்கள் வந்து அனுமதிக்கவில்லை, அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு கோட்பாடோட இருக்கோம். அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விநியோகஸ்தர்களை வந்து நாங்களே நியமித்து கொடுத்து இந்த ஆப்ல கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணி. டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கும்? வருமானத்துக்கு மட்டும் இல்லாம பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி கடந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு சூழல் மாறுபட்டு அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அது வந்து ஒரு ஆப் தான். இது அவங்களுக்கு எவ்வளவு பயன்பாடா இருக்கும் சார்? 2022ல நான் வந்து ஏற்கனவே சொன்னது, சில்லறை வணிகம் பாதிக்கப்படும், மொத்த வணிகம் பாதிக்கப்படும், விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து 70% அது நடந்துருச்சு. இப்போ வந்து அதை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம அந்த செயலியை உருவாக்கி நம்ம விநியோகஸ்தர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அப்படிங்கும் போது இப்ப இதை ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள என்னோட அசம்ஷன் வந்து ஒரு 30% சேல். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 1 லட்சம் பண்றாங்கன்னா ஒரு 30,000 இந்த விபை மூலமாக விற்பனை செய்யப்படும்ன்றதுல எனக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன, எந்தவித ரிஸ்க்கும் கிடையாது. ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரர் இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் வந்தாலும் சரி, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா டெலிவரி நாங்களே பாத்துக்கிறோம், ஆர்டர் நாங்களே பாத்துக்கிறோம், பேமெண்ட் நாங்களே பாத்துக்கிறோம், பேமெண்ட் டைரக்டா அவங்களுக்கு வரப்போகுது. இந்த வணிகம் வந்து இன்னொரு ஒரு 5 வருடம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து கிட்டத்தட்ட 70% த்ரூ இந்த மாதிரி ஆன்லைன் வணிகத்துல விபை மூலம் பண்ணுவாங்கன்றத இந்த நேரத்துல பெருமையுடனும் ஆணித்தரமாகவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சமீபத்துல நீங்க நடத்தின வந்து நிர்மலா சீதாராமன் மேம் உடைய ஒரு இன்டர்வியூ நான் வந்து பார்த்தேன் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2047ல முக்கியமா இ காமர்ஸ் வணிகத்தை வந்து டிஜிட்டலைஸ்ல முக்கியமான பங்கா இருக்கும். அதாவது அவங்க சொன்னது 2047, ஆனா நீங்க 2025ல இந்த திட்டத்தை வந்து நீங்க துவங்கிருக்கீங்க. மேம் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒருவேளை முன்னாடியே இது நீங்க திட்டமிடப்பட்டதா? 2047ங்கிற நிலைமையில நீங்க ஆரம்பிச்சிருக்குது எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கும்? இது எப்படி சாத்தியக்கூறா மாறும் சார்? தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழால சிறப்பு விருந்தினரா நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் அந்த சங்கத்துல துணைத் தலைவரா செயல்படுறேன்றதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் 2047 அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இப்ப 2025 நாங்க இதை வந்து 2023ல இருந்தே ஒரு 1.5 ஆண்டு காலமாகவே இதை வந்து செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டிங்க்கு மேல இதுக்கு நடத்தியிருப்போம். நம்மளோட நிர்வாகிகளோட கலந்து
வந்து ஆலோசித்து பலவிதமான எதிர்ப்புகள் இதை ஆரம்பிக்கிறதுக்குனால சில்லறை வர்த்தகம் பாதிக்கப்படுமா நம்மளால் என்ற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு 50 விதமான மீட்டிங்கை நடத்தி எல்லாரையும் இது பண்ணி இப்ப இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். அவங்க 2047 எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கங்கள்லாம் நீங்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பகுதி தான், ஒரு 10% தான். இந்த வணிக சங்கிலி வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த இடத்துலையும் வந்து கட்டாகக்கூடாது. நாங்க சொல்றது தயாரிப்பாளர், C&F, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரீட்டைலர் அண்ட் ஹோல்சேலர். இந்த வணிக சங்கிலி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52% படித்தவர்கள் வந்து இருக்காங்க. அப்ப வந்து படித்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிச்சதுக்கு உண்டான வேலையை உத்தியோகம் சொல்லி அவங்க அந்த இதுல போயிருவாங்க. மிச்சம் இருக்கிறவங்கள ஒரு 48% பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து ஒரு ரைஸ் மில்லுக்கோ ஒரு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மேனேஜர் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில அவங்க போயிருவாங்க. ஒரு 20% பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் படிக்கிறதுக்கு அவங்களால முடியாது, ஏதோ ஒரு பல்வேறு காரணங்களால அவங்களோட படிப்பு தடைப்பட்டிருக்கும், 3வது படிச்சதோட விட்டுருப்பாங்க, 5வது படிச்சதோட விட்டுருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு நம்ம அரசு வந்து எந்த முறையில ஏற்படுத்தி கொடுக்குது? அந்த மாதிரி ஒரு செக்டாருக்கே கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஒரு அந்த செக்டாரை வந்து காப்பாற்றக்கூடியது வந்து விநியோக சமுதாயமும் ரீட்டைலரும் தான் வந்து இதை காப்பாத்துறாங்க. ஏன்னு கேட்டா, விநியோகஸ்தர்கள் ஆர்டர் எடுக்கிறத கொண்டு போய் டெலிவரி பண்ணணும்னா அந்த மாதிரி ஆட்களை வந்து யூஸ் பண்றோம். இந்த மாதிரி படிக்காதவங்களை வந்து நாங்க வந்து ட்ரெயின் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம் ட்ரெயின் பண்றோம். அனுபவத்தை மீறி எதுவும் கிடையாது. இப்ப எங்கள்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15-20 பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து 5th ஸ்டாண்டர்டு, ஒரு 10th ஸ்டாண்டர்டு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா சிஸ்டத்துல எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்து ஒரு 10 வருஷம் இருந்து ட்ரெயின் ஆகி இது பண்றாங்க. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த விநியோக சமுதாயம் தான். சில்லறை வர்த்தகம் அதிக உள்ள நாடு வந்து நம்ம இந்தியா தான். கிட்டத்தட்ட வந்து 4.5 லட்சம் சில்லறை வர்த்தகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை சார்ந்து 20 லட்சம் கோடி மக்கள் இந்த மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ட்ரேட வந்து அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 20 லட்சம் கோடி மக்களுக்கு யார் வேலை வாய்ப்பு கொடுக்கிறது? இது வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இது குறையும் போது வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் வந்து அதிகமா வரும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கிற மக்களை காப்பாற்ற தவறினோம் என்றால் 2030 நிறைய தவறுகள் சமூகத்துக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த 2047க்கு நம்ம போறதுக்கு இது ஒரு இடைஞ்சலா இருக்கும்ன்றத இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். இது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கும் போது அது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. 2047 எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 25% இந்த இதனால ஒரு பாதிப்பு வர்றதை தவிர்ப்பதற்கு நமது மத்திய மாநில அரசு வந்து விநியோக சங்கிலியை காப்பாற்றணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஆப்போடைய கொஞ்சம் ரிலீஸை பத்தி சொல்லுங்க சார். சோ ஆப்பை என்னைக்கு ரிலீஸ் பண்றீங்க? ஆக்டிவா எப்ப செயல்பாடுக்கு வரும்? ஆப் வந்து நம்ம ரிலீஸ் பண்றது வந்துங்க வர்ற அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவரோட முன்னிலையிலையும் நம்ம தலைமை பொறுப்பை ஏற்று தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் திரு ஜெயபிரகாசம் அவர்கள் வந்து இந்த ஆப் வந்து வெளியிடுறாங்க. சிறப்புரை ஆற்றுவதற்கும் சிறப்பு விருந்தினர்களாக பவுண்டோ கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் திரு ரமேஷ் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அஞ்சலி நல்லெண்ணெய் நம்ம மதுரை மைந்தன் செந்தில்நாதன் அவர்களும் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. திண்டுக்கலை சார்ந்த நாகா லிமிடெட் நிறுவனத்தின் டைரக்டர் சௌந்தரக்கண்ணன் அவரும் வந்து கலந்துக்கிறாங்க. மதுரை சேர்ந்த SVSS வேல்சங்கர் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் SVS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாவு வணிகத்தில் அவங்க 5-6வது தலைமுறையாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து 6 பேரும் சேர்ந்து குற்று வழக்கு ஏற்றி விபை செயலியை வந்து துவக்க உள்ளார்கள் என்பதை தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா சார், மதுரை வந்து ஒரு புதுமையான விஷயத்துக்கு சரி, சவாலான விஷயத்துக்கு சரி, தைரியமா இறங்கி வந்து செய்யக்கூடிய ஒரு மாவட்டம். முதலா வந்து பாத்தீங்கன்னா நுகர்பொருள் சங்கம் சார்பாக மதுரையில விபை ஆப் வந்து நீங்க லான்ச் பண்றத எப்படி நீங்க கருதுறீங்க? ஒரு சங்கம் என்றது எதுக்கு இருக்குன்னா, சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் பாதுகாப்பதற்காக மட்டும்தான் வந்து ஒரு சங்கம் இருக்கு. ஒரு தனிநபரா வந்து எதையும் வந்து சாதிக்க முடியாது. கவர்மெண்ட் அபிஷியல்ல போய் சந்திக்கிறதோ, ஒரு மனு கொடுக்க போறதோ, ஒரு தனி மனிதனாக சாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு சங்கத்தின் மூலம் தான் வந்து இதை சாதிக்க முடியுது. அப்ப ஒரு சங்கத்துல ஒரு பொறுப்பு எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா அதனோட நிர்வாகிகள் அவங்களோட உறுப்பினர்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ அதை வந்து செய்யணும்ன்ற முனைப்போட நாங்க செயல்பட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆப் வந்து நீங்க ரிலீஸ் பண்ற அன்னைக்கு ஒரு B2B கண்காட்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டுகளாலையும் வந்து ஒரு சிறப்பம்சமா புதிய
விநியோகத்தை எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 60 தயாரிப்பு நிறுவனங்கள் ஸ்டால் போடுவாங்க. அவங்களுக்கு ஸ்டால் அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வோம். அன்னைக்கு எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மதுரையில உள்ளவங்களே ஒரு 700 பேருக்கு மேல வருவாங்க. அது போக சரௌண்டிங் இன் அண்ட் அரௌண்ட் தமிழ்நாடுல இருந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க. இப்போ அவங்களோட பிசினஸ் பெருக்கிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு 5 கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி எடுத்து அவங்களோட பிசினஸ் பெருக்கிக்கிறதுக்கு அன்னைக்கு இருக்க தயாரிப்பு நிறுவனங்களோட நேருக்கு நேரா பேசி ஒரு கலந்துரையாடல் நடத்தி அவங்களோட பிசினஸ் கூட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இந்த விநியோகஸ்தர்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி புதிதாக தொழில் முனைவோர் இந்த தொழில்ல வர்றதுக்கு அவங்க பாக்குறதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்றோம். அவங்களும் இந்த 50 தயாரிப்பு நிறுவனங்களோட பேசி அவங்களுக்கு பிடிச்ச செக்டார்ல அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை விநியோகத்தை எடுக்கிறதுக்கு நம்ம அசோசியேஷன்ல ஒரு புதிய வணிக வாய்ப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்தில இருந்து வருவாங்க. அதான் எங்க மெம்பர் 700 பேரு. ஆனா அன்னைக்கு மட்டும் ஒரு 2500 விநியோகஸ்தர்கள் வருவாங்க. இந்த ஒரு வணிக வாய்ப்பை நாங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இதை ஏற்படுத்தி சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். மதுரை மக்களுக்கு விபை ஆப்பை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல வாங்குறவங்களுக்கு மலிவான விலையில ஒரு தரமான பொருள் கிடைக்கும். இரண்டாவது, அந்தந்த பகுதியில வணிகர்களாக இருந்தாலும் சரி விநியோகஸ்தர்களாக இருந்தாலும் அவங்க வளர்ச்சி பெறுவார்கள். விநியோகஸ்தர்களும் சில்லறை வர்த்தகர்களும் வளர்ச்சி பெறும் பொழுது அனைத்து பகுதியிலும் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு தங்கு தடை இல்லாமல் எல்லாத்துக்கும் கிடைக்கும்ன்றத இந்த நேரத்துல தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோல விபை ஆப்பை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மதுரை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா விலை குறைவு, அதே நேரத்துல ஒவ்வொரு பொருட்களும் அவங்க தரம் பார்த்த பிறகுதான் உங்களுக்கு நேரடியா டெலிவரிக்கே கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி புதிய தொழில் முனைவோர்களுக்கு நீங்க தயாரிப்பாளராக இருந்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்பாடு பண்ணி உங்க பொருட்கள் இந்த ஆப்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மதுரை தாண்டி பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா பதிவு பண்ணுங்க. முதல் முறையா மதுரை மாவட்டத்துல மதுரை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் இந்த ஆப்பை அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆப் 5ஆம் தேதி புழக்கத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கனால ஆவலோடு நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மக்கள் அனைவரும் இந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய மாற்றங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் அதே நேரத்துல உற்பத்தியாளர்களுக்கும் பெரிய வழிவகையை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ரமேஷ். நன்றி, வணக்கம்.